அனைவருக்கும் வணக்கம். இப்போ நேராக டாபிக் போயிடலாம். நம்ம 16/9/2024 லிஸ்டான பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டலாக பார்க்க போகிறோம். அது எப்படிலாம் ஃபண்டமெண்டல் ஒரு 9 கண்டிஷனை பார்த்தா போதும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மார்க்கெட்டில் பிகினர்ஸாக இருக்கிறீங்களா அதை கற்றுங்க. நம்ம எளிமையான முறையில் நான் அதை விளக்கி சொல்லியிருக்கேன். அது சுத்த தமிழில் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய தமிழில் சொல்லியிருக்கேன். என்னுடைய உரைநடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இங்கிலீஷில் கடகடன்ட்டு ஸ்பீடாக பேசுகிறது, புரியாமல் பேசுகிறது இதெல்லாம் இருக்காது. ஒரு எளியோர்களும் புரிந்து கொண்டு ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு செல்வந்தர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சி உடனுக்குடன் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் உடனுக்குடன் பார்த்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஷேர் மார்க்கெட்டில் இப்படி உங்கள் முதலீடுகளை பெருக்கி நீங்கள் தூங்கினாலும் நீங்கள் போட்டிருக்க முதலீடு தூங்காது, உங்களை அது செல்வந்தர் ஆக்கி கொண்டே இருக்கும். அந்த முதலீடுகளை உங்களுக்கோசரம் உழைத்து கொண்டே இருக்கும். அந்த உழைத்து கொண்டிருப்பதன் மூலமாக நீங்கள் விரைவில் செல்வந்தர் ஆகிடுவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம செல்வந்தர் ஆகிறதுக்கு நிறைய கடின உழைப்புகளை நம்ம செய்தால் மட்டும் பத்தாது. அதாவது மைண்டையும் நம்ம திங்க் பண்ணி நல்ல முதலீடுகளாக செய்யும் பொழுது அந்த முதலீடுகள் உங்களை பணக்காரராக்கணும். அப்போ தான் நீங்கள் செல்வந்தராக முடியுங்கிறத புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் நீங்கள் சேமிப்பு அப்படிங்கிற பழக்கத்தை வைத்து கொண்டால் மட்டுமே நீங்கள் செல்வந்தராக முடியும். இல்லைன்னா நீங்கள் கடைசி வரையும் ஏழையாகவே இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. 3 மனிதர்களை கூட பார்த்துக்கலாம். அந்த 3 மனிதர்கள் ஒருத்தர் எப்படி இருப்பாங்கட்டா, யார்கிட்டையுமே எதுவுமே கலந்துக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக சேமிப்பை முதலீடாக மாற்றி யார்கிட்டையும் அந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டாங்க, யாரையும் ஊக்குவிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு 20-30 வருஷத்தில் அப்படியே அண்டர் கிரவுண்ட்லேயே அவங்க உழைச்சி அது அண்டர் கிரவுண்ட்லேயே எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா செல்வந்தர் ஆகிடுவாங்க. அது ஒரு வகை. 2வது வகை பார்த்தீங்கன்னா, நான் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன், எனக்கு மனிதர்கள் சம்பாரித்தா போதும், நான் நோடு இல்லாமல் இருக்கேன், எனக்கு பணமே தேவையில்லை அப்படிங்கிறதுங்க 2வது ரகம். 3வது ரகம் நம்ம உழைப்புன்னு உழைச்சி கொண்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் நன்றாகவும் உழைக்கவும் செய்வாங்க. ஓரளவுக்கு சேமிப்பை முதலீடாக மாற்றி அதன் மூலமும் செல்வந்தராக ட்ரை பண்ணுவாங்க. அதே சமயத்தில் நிறையா பேர்த்துக்கு உதவியும் பண்ணுவாங்க. இந்த 3வது ரகம். இந்த 3 ரகத்தில் நீங்கள் எந்த ரகம்னு பார்த்துங்க. 2வது ரகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக டெவலப் ஆக முடியாது. ஏன்னா அவங்க சேமிப்பும் பண்ண மாட்டாங்க. பணத்து மேலே எனக்கு ஆசை இல்லைங்கிறது அது உண்மைதான். அவங்க கடைசி முதுமை காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னுடைய ஃப்ரெண்டுங்கெல்லாம் கடைசி காலத்தில் மருந்து வாங்கிறதுக்கு, மாத்திரை வாங்கிறதுக்கு, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கூட காசு இல்லாமல் அவதிப்படுறாங்க. என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன், அவ்வளோதான் நம்மளால் முடியும். தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் பண்ணுவேன். ஏன்னா அந்த 2வது ரகத்தில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. கண்டிப்பாக பணங்கிறது, பொருளாதாரங்கிறது கண்டிப்பாக தேவை. அதே சமயத்தில் மிக முக்கியமானது உடல் நலம். அதே சமயத்தில் நம்ம பணத்தை சம்பாதிச்சா மட்டும் போதாது, மனிதர்களையும் சம்பாதிக்கணும். அதாவது முடிந்தளவு நம்மளுக்கு உதவிகளும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, நேராக சாப்டருக்கு போயிடலாம். இதனுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பார்க்கணுன்னா நம்ம மணி கண்ட்ரோல் அண்டு ஸ்க்ரீனர் இந்த 2 ஆப்பையுமே வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். மணி கண்ட்ரோல் ஆப்பை இறக்காதீங்க, ப்ளே ஸ்டோரில் போய் இறக்கிங்க. அதை அப்படியே சைடில் போட்டுட்டு வரேன், அப்படியே பார்த்துங்க. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிஃப்டி 50ல் ஒரு 80% வச்சுங்க, மீத ஒரு 20% வச்சுக்கலாம். ஏன்னா இது நிஃப்டி 50 இல்லாத ஸ்டாக்கு. உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் இதில் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிஃப்டி 50 இல்லாத ஒரு 20% பண்ணலாம். நல்ல ஃபண்டமெண்டல் இருக்க ஸ்டாக்கை நம்ம பண்ணிக்கலாங்கிறது தான் உண்மை. அதனால்
பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெடுடைய ஃபண்டமெண்டலை பார்ப்போம். ஏன்னா பஜாஜ் நிறுவனங்கிறது எப்படிப்பட்ட நிறுவனங்கிறது உங்களுக்கு தெரியும். அனைத்து நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா கடனே இருக்காது, நிர்வாகம் நன்றாக இருக்கும், ஷேர் ஹோல்டருக்கு நிறையா பெனிஃபிட்ஸை அவங்க அள்ளி வழங்குவாங்க. உதாரணமாக பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின் சர்வீஸு, இதில் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பஜாஜ் ஃபைனான்ஸில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 2004 ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது 1 கோடி ரூபா வளர்ந்துருக்கும். அது பாருங்கள், பக்கத்துலேயே சார்ட்டில் போடுறேன், பார்த்துக்குங்க. அந்த மாதிரி 20 வருடங்கள் 1000 மடங்கு வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த ஷேர்லேயும் இருக்குது. ஏன்னா இது புதுசாக வந்திருக்கு. யாருமே இப்போ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் இன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க. மிக முக்கியமாக பார்த்துருப்பீங்க, எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் உங்களை உடனுக்குடன் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நீங்கள் பார்த்து ஒரு கன்சிடர் பண்ணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவை அவசர அவசரமாக நான் தயார் பண்ணேன். முதல்ல 9 கண்டிஷனில் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் மார்க்கெட் கேப். இது ஒரு கம்பெனிலேருந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இது பஜாஜ் ஃபைனான்ஸினுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 1,44,651 கோடி. இது ரொம்ப அருமையான விஷயம். மற்ற கம்பெனிகளை ஃபியர்ஸ் கம்பேரிசன் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் எடுத்துக்கலாம். இதனுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் 37,107 கோடி தான். அதனால் இருக்கிற இதிலேயே இது அதிக மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனியாக இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன் ஃபேஸ் வேல்யூ, புக் வேல்யூ பார்க்கணும். ஃபேஸ் வேல்யூ இது 10 ரூபாயா இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது எதிர்காலத்தில் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கிறது புரிஞ்சுங்க. புக் வேல்யூ 14 ரூபா 55 காசு இருக்குது. புக் வேல்யூ என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு கம்பெனி லாஸ் ஆனால் கூட இந்த புக் வேல்யூங்கிறது தான் பிரித்து கொடுப்பாங்க. அதனால் ஒவ்வொரு ஷேர் ஹோல்டரும் கிடைக்கக்கூடியது, கம்பெனி லாஸ் ஆகும்போது கிடைக்கக்கூடியது இந்த அமௌண்ட்டு தான், 14 ரூபா 55 பைசா அப்படிங்கிறது. இது இன்னும் எதிர்காலத்தில் ஏறுங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து செக்டார் பியை விட ஒரு ஷேர் பி குறைவாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம செக்டார் பி நம்மளுக்கு தெரியுது 25.85. ஷேர் பி இன்னும் குறிப்பிடவில்லை. ஏன்னா இது ஒரு லாங் டேர்மில் வரும்போது தான் ஷேர் பி நம்மளுக்கு தெரியும். அடுத்தது டிவிடெண்ட் ஈல்டு. இது வரைக்கும் இந்த கம்பெனிக்கு டிவிடெண்ட் கொடுக்கல. ஏன்னா இது ஆரம்பித்து ஸ்ப்ளிட் அதாவது லிஸ்ட் ஆகி 5 நாட்கள் தான் ஆகுதுங்கிறத புரிஞ்சுங்க. அதே மாதிரி சார்ட்டு, 5வது கண்டிஷன் சார்ட்டை பார்க்கணும். அந்த சார்ட் 5 நாள் தான் ஆகுது. அதனால் பெருசாக அதில் சார்ட்டில் நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்தது 6வது கண்டிஷன் 5 இயர்ஸ் டோட்டல் ரெவென்யூ அண்டு நெட் ப்ராஃபிட். இது டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2020 2,646 கோடி கொடுத்துருக்கு. 2021 3,154 கோடி கொடுத்துருக்குது. 2022 இது 3,766 கோடி கொடுத்துருக்குது. 2023 5,664 கோடி கொடுத்துருக்குது. ஏறுமுகமாக உள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஐபிஎல் இதெல்லாம் இதெல்லாம் இருக்காது, இவ்வளோ ஏறுமுகமாக இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்தது நெட் ப்ராஃபிட். 2020 நிகர லாபம்னு சொல்லுவாங்க. 2020 421 கோடி. 2021 453 கோடி. 2022 709 கோடி. 2023 1,257 கோடி. எவ்வளோ ஏர்முகமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுங்க. 2020 421 கோடியாக இருந்தது. 2023 1,257 கோடியாக மாறி இருக்குது. ஏறக்குறைய 3 மடங்கு ஏறி இருக்குது. இது ஒரு குட் கண்டிஷன். இது இந்த ஷேர் ஏறுவதற்கு கண்டிப்பாக இது ஒரு சிக்னல் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. 7வது கடன். அந்த கடன் பார்த்தீங்கன்னா 2020 4.58% இருந்தது. இப்போ 2023 5.1% இருக்குது. ஓரளவுக்கு குறைஞ்சு வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த எதிர்காலத்தில் இது ஒரு தெஃப்ட் ஃப்ரீ கம்பெனியாக
மாறுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கடன் இல்லாத கம்பெனியாக இது மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்தது 8வது கண்டிஷன், அதாவது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுக்கு வந்துடலாம். இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து 88.75% வச்சுருக்காங்க. எஃப்ஐஐ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 2.34% வச்சுருக்காங்க. டிஐஐ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டு 2.51% வச்சுருக்காங்க. பப்ளிக் வந்து 6.39% வச்சுருக்காங்க. இதில் எஃப்ஐஐஸ் டிஐஐஸ் முதலீடு உள்ளது, அதனால் இந்த கண்டிஷன் ஓகே. அடுத்தது கார்ப்பரேஷன் ஆக்ஷன், இதில் வந்து லிஸ்ட் ஆகி ஒரு 5 நாள் தான் இருக்குது. இதை வந்து இப்போ திருப்பி ஸ்பிளிட் பண்ணுறதுக்கும் போனஸ் கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து பஜாஜ் குரூப்புங்கிறது ஒரு டாடா குரூப் மாதிரியே முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய நிறுவனங்கள், நேர்மையாகவும் அதனுடைய நிர்வாகம் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதனால் இது பஜாஜ் ஃபைனான்ஸ் போலவே ஒரு 20 வருடங்களில் 1000 மடங்கு வளர்ந்ததுன்னா நம்ம ஒரு 10,000 ரூபா போட்டோம்னா அது 1 கோடியாக மாறிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இது என்னுடைய ப்ரிடிக்ஷன் தான், அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வாரத்தில் 3 நாள் என்னுடைய வீடியோ பார்க்க நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தர் ஆகிடுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அடுத்த காணொளியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.